ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே 1st of September. ஸோ வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால திரும்பவும் நம்ம சமைக்க தான் போகிறோம். என்ன சமைக்கிறோன்றதை நான் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க போகலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ரான் சம்பல். ஏன்னா வீட்டில் ப்ரான் தான் இருக்குது, அதனால ப்ரான் சம்பல் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரான் சம்பல் செய்ய தேவையான பொருட்கள்: மிளகா சாந்து, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், தேங்காய் பால் நான் ஊற்றுவேன், அதனால் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா. முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன். முக்கியமான விஷயம், நமக்கு உடாங் அதாவது ப்ரான் தேவை. அது இல்லைன்னா சம்பலே செய்ய முடியாது. வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். முதல்ல அடுப்பை தட்டி நல்லா காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். நான் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுவேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நம்ம போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறமா தக்காளி பழத்தை ஆட் பண்ணி நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். தக்காளி பழம் வெந்ததுக்கப்புறமா மிளகா சாந்து ஆட் பண்ணிவிட்டு அதோடையே சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணணும். நான் மிளகா சாந்து அரைக்கக்குள்ளே இஞ்சி, பூண்டு, அதுலேயும் ஒரு வெங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றி அரைப்பேன். அதனால தான் என்னோடய மிளகா சாந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு பெப்பரும் மிளகா சாந்தும் இதில் ஆட் பண்ணேன். நான் நார்மலாகவே பெப்பர் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ப்ரானையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். ப்ரான் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் ஊற்றணும். நான் எதுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன்னா எனக்கு கொஞ்சம் க்ரீமியாக இருந்தால் பிடிக்கும். எல்லாம் க்ரீமர் அதெல்லாம் ஊற்றுவாங்க, எனக்கு அது பிடிக்காது. இது எனக்கு எங்கள் அத்தை சொல்லி கொடுத்த மெத்தட். ஸோ அதனால் நான் ஒரு தேங்காய் அரைச்சி அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா திக்க கரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு அதில் தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன். ஸோ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி, புதினா போட்டு நீங்கள் உடனே எடுத்துடலாம். ப்ரான் சம்பல் ரெடி.